ஹாய் கைஸ், நம்ம தமிழ் டீச்சிங் நட்டர்ஷிப்டனில் எபிசோட் 322 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள பார்த்துமே வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, இப்போ பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அட்டம் சூடு பிடிக்க போது போல. போஸ்டே திருசா இருக்குது. மாஸ்க் போட்டுட்டு சுத்திட்டு இருந்தவன் யாரு? அவன் உண்மையான மாதரா இல்லையா? அப்படிதான் எனக்கும் தோணுது. சுச்சிக்காக எங்களுக்கு தான் அக்காட்ஸ்கே தெரியும்ல. அந்த முகமூடி போட்டவன் யாரா இருப்பான்னு உங்களுக்கு எதுவும் தெரியுமா? இப்போதைக்கு அத பத்தி நான் யோசிக்கல. ஆனா அதே சமயம் அவனை எப்படியும் தடுக்க தான் போறோம். அதனால அவன் யாரு என்னன்னு தெரிஞ்சு என்ன பண்ண போறோம். அவங்க ஹெட்பேண்ட்ல ஷினோபின்னு போட்டிருக்கு. ஆனா 5 நாட்டை சேர்ந்தவங்களும் ஒன்னா நிக்கிற மாதிரி இருக்கு. அது எப்படி? எல்லாரும் அதேதான் கேக்குறாங்க. ஆமா, உங்களை எதிர்க்க தான் ஒண்ணு கூட இருக்காங்க. இதுக்குதான் அவன் என்ன வர வச்சிருக்கானா? உண்மையிலேயே அவன் மனசுக்குள்ள என்ன ஓடுதுன்னு உனக்கு தெரியுமா? உண்மையிலேயே அவன் திட்டப்படிதான் இங்க போயிட்டு இருந்ததுன்னா அப்ப நிச்சயமா அவன் என்ன வெளியே வர வச்சிருக்க மாட்டான். அது எனக்கு தெரியும். ஜுட்சுவை யாரு கட்டுப்படுத்துறது? அத பத்திலாம் எனக்கு தெரியாது. என்னோட பேரு கபூட்டோ. நான் அவருடைய கூட்டாளி. ரீஅனிமேஷன் லிங்க் மூலமா பேசுற அளவுக்கு நீ அவ்வளவு பெரிய புத்திசாலியா? ஆனா உங்களோட ரீஅனிமேஷன் கொஞ்சம் வித்தியாசமானது. அப்ப விட இப்ப உங்க பலம் இன்னும் அதிகரிச்சிருக்கும். அப்படிங்கிற? நான் உயிரோட இருந்தப்போ எப்படி இருந்தேன்னு தெரியுமா? தெரியாது. ஆனா எப்படியோ இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சுப்ப. இப்ப உங்களோட உச்சிஹா பவர் என்னன்னு காட்டுங்க. இவனை சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இவர் வரப்போ இரு சூது அல்லு விடுது. அவன் வந்துகிட்டு இருக்கான். என்ன ஆனாலும் அவன் கண்ணை இவ்வளவு பெரிய கூட்டத்தை பார்த்துட்டு எப்படி தனியா ஓடி வர கண்ணை பாத்துறாதீங்கன்றாரு. யாரும் இதுல பாகுபலியில வருவானே நம்ம ஹீரோ வருவார்ல. உங்க பாதி சக்கரம் மூலியமா உங்களுடைய பார்ட்டிகல் ஸ்டைலை பயன்படுத்த முடியாது. ஏங்க இது ஆக்சுவலா வேற மாதிரி இந்த மாதிரி ஆச்சு. யாருமே சரி பார்க்கல. நிஞ்சா, லார்ட் மூ மேல ஒரு கண்ணு இருக்கட்டும். ஹேரு காரா, முதல்ல நீயும் சுச்சிக்காகவும் போய் குணமாகுங்க. நரட்டோ, நீ உன்னோட சேஜ் மோட்க்கு போயிடு. இப்ப என்னால அதை பயன்படுத்த முடியாது. ஏற்கனவே நிறைய சக்கராவை நான் பயன்படுத்திட்டேன். டேரக்டா அடிக்கிறாரு அப்போ. ஏய் இங்க அடி தாறு மாறாங்க. எனக்கு ஏதோ வந்து கார்ட்டூன்ல எல்லாம் ஃபைட் பண்ணுவாங்க போல. சூப்பர் ஹீரோ அந்த மாதிரி இருக்கு. You want to dance with me as well? யாராது? அம்மாரி நீயா? நான் யாருன்னு காட்டுறேன். பேரை சமாளிச்ச பிறகு ஒரு ஆள் சமாளிக்கிறான். எங்க அது தூசுறா தள்ளிட்டாரு இவ்வளவு தூரத்துக்கு.
ஜுட்சு அதிபயங்கரமா இருக்கு. இவ்வளோ ஃபயர் வருது, எனக்கு அளவுக்கு வந்ததே கிடையாது உச்சியா கிளாண்டே யாருக்கும். இது பீஸ்ட்டுங்கிறது இது இது மனுஷனே இல்லை. இதோ வந்துட்டான். டேரக்டாக வரும்போதே அது சமாளிக்கும் போதே இல்லை பிஸ்ட்டு வேறு. ஐயோ ஐயோ அப்பா. பவர்லாம் எதுவுமே யூஸ் பண்ணல, கையில் ஒன்றான சண்டை போட்டுன்னு. இதுக்கு மேல உன்னால போக முடியாது. நடுக்க Massive Rasengan! Style Mobile 4. ஏய் அதையே தடுத்துட்டாரா? சுசுனும் அதுதான் சுசானோ. அப்படின்னா மாங்கிக்யூ சரிங்கன்னு அவன் செயல்படுத்தி இருக்கணும். இது எல்லாமே அந்த அடி அடிக்கிறாரு. இப்போ இன்னும் சொல்லவே நான் நருட்டோ, இன்னும் எவ்வளவு நேரம்? இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. எடுத்துட்டேன். எதுவுமே அட்டாக் ஆகல. இது ஒரு விஷயமான்ற மாதிரி இல்லையா ரியாக்ஷன்லாம்? தாமதத்துக்கு மன்னிச்சிருங்க. இப்போ நான் ரெடியா இருக்கேன். எல்லாருமே பின்னாடி போங்க. போயிடுங்க கசேக்காக. ஸ்டைல் லைட்னிங் போல்டர் ஜூட்சு. சுத்தி இருக்கிற மண்ணோட அடர்த்தியை நான் கம்மி பண்ணிட்டேன். அடர்த்தி கம்மியான இந்த மண்ணை வச்சு என்னால என்ன வேணாலும் பண்ண முடியும். நருட்டோ, வீடு இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆரம்பிக்கலாம். பேர் சேர்ந்து பண்ணுவாங்கல்ல அது. இதோட இங்க எந்தவித பிரயோஜனமும் கிடையாது. பேசாம அவ காலுக்கடியில இருக்கிற மணலை பயன்படுத்திட வேண்டியதுதான். ஓ, வாயா வெளியில் பிடிச்சி இழுத்துட்டேன். ரசன் ஷூரிகன். அந்த முகமூடி போட்டவன் தன்னைத்தானே மாதரான்னு சித்தரிச்சுக்கிட்டதுக்கான காரணம் என்ன? ஏற்கனவே மாதரா ஏற்படுத்தின பயத்தையே இன்னும் இங்க யாருமே மறக்கல. அப்படி இருக்கும்போது அவன் பேரை பயன்படுத்தினா அவன் மேல இருக்கிற பயம் இவனுக்கு சாதகமா அமையும்ல. அதுக்காக தான் அவன் அப்படி பண்ணிருக்கணும். அவன் இவரோட ரொம்ப என்ன ஆட்டம் ஆடி இருப்பாரு. தேவையில்லாம அவனோட வலையில விழுந்து இப்ப பெரிய போரையே சந்திச்சுட்டு உட்கார்ந்துருக்கோம். பொய்களை பேசி நம்மள ஏமாத்தி மூழ்கடிச்சிட்டான். ரெனிகன் அவன் மொத்தத்தையும் உறிஞ்சிட்டான். எப்படி இத செஞ்சா? எப்படி இவங்கிட்ட ரெனிகன்? அவனால ரெனேகா நைஸை எப்படி பயன்படுத்த முடிஞ்சது? என்ன நடக்குதுங்க? எல்லாம் நான் நினைச்ச மாதிரியே நடக்குது. அப்ப ஷரிங்கனோட அடுத்த கட்டம் இனிமே ரினகான் தானே சொல்ல வரீங்களா? அப்படியா? நானே சாகறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடிதான் நான் இந்த ரின்னகன் அடைஞ்சேன். என்ன உன்னோட பேருக்கு சொல்றீங்க? போட்டோதானே. இந்த உடம்புல அப்படி என்னதான் பண்ணிருக்க? நான் தான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். அப்ப இருக்கிறத விட இப்போ உங்க பலம் இன்னும் அதிகமா இருக்கு. பெரிய அறிவாளிதான். இவன் தான் நம்ம நீ கண்களா செஞ்ச வச்சு வச்சு பண்ணிருக்கான். எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டல. உன்னால நிச்சயமா உச்சியா ஸ்டோன் டேப்லெட்டை படிச்சிருக்க முடியாது.
அப்புறம் எப்படி இதெல்லாம் கண்டுபிடிச்ச? நானும் லார்ட் ஒருச்சிமாரமும் சேர்ந்து செஞ்ச பரிசோதனைகள்ல கிடைச்ச முடிவுகளை வச்சுதான் நாங்க இதை முழுமையா சோதிச்சு பார்த்தோம். அவன் பிளான் என்னோட பார்த்தா கண்ணு சோதனைகள் வெற்றி அடைஞ்சதுனாலதான் இப்ப நீங்க வந்திருக்கீங்க. அது மட்டும் இல்லாம கடவுளுக்கு இணையா இருக்கிற சக்திகளை நாங்க உங்களுக்கு கொடுத்திருக்கோம். அதுதான் சேஜ் ஆஃப் 6 பார்ட்ஸ் உடைய சக்தி. நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. இது ஒண்ணு உங்களுடைய படைப்பு கிடையாது. இது 2 தலை இருக்கு. என்னாச்சு? என்ன இது? இது இது உண்மையே கிடையாது. இந்த இடத்துல என்னதான் நடக்குது? நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. இது என்ன கடவுளுடைய சக்தியா? யாரதான் பார்த்துருக்காங்க அப்படி? ஏய், எரிக்கல் பெயின் எடுத்ததோட பல மடங்கு இருக்கியா அது? இது என்னது? வெண்கல் மாதிரியே இருக்கு. ஆமா, ஓ, ஒருவேளை இதுவும் ஒரு நெஞ்சுட்சுவோ? நம்மளால தப்பிக்கவும் முடியாது. ஏய், யார் யாருமா? செஞ்சு யாரும் நம்பிக்கையை கைவிட்டுறாதீங்க. அதே assault டக்கு டக்குன்னு எடுத்துட்டே இருக்கிறான். கண்டிப்பா வழி இருக்கும். முழுசா அதை தடுக்க முடியலனாலும் முயற்சி பண்ணுவோம். பெயினுக்கு 10 மடங்கு இருப்பாரு போல இருக்குது. சீக்கிரம் எல்லாரும் இங்க இருந்து தூரமா போய் போட்டா அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் டைம் ஷினோபிஸ் பேக் அடிச்சுக்கிறேன். ஆமா, பின்ன நம்மளோட சேர்த்து எல்லாரையும் கூட்டிட்டு போகணுங்கிறதுக்காக தான் ரீஅனிமேஷன் ஜுட்ஸு உருவாக்கப்பட்டது. அதோட முதல் கட்டமா நாங்க தான் இயல்பு நிலைக்கு ஐயோ, இது விழுந்தா என்ன? எஸ்கேப் கூட ஆக முடியாது போல. இவன் ஹிடன் ஸ்டோன் சேர்ந்த அந்த குள்ள பயதன சுட்சிக்காக தாத்தா என்ன பண்றாரு? அவர் ஏன் மேல போனாரு? ஐயோ, அவருக்கு குறைக்க போறாரு. ஆனா முடியற மாதிரி தெரியல. அது பார்க்கவே அவ்வளவுதான் இருக்கு. சூப்பர் லைட் அண்ட் போல்ட் ஜுட்சு. அவ்வளோ பவர். குறைக்கிறது முடியல. காராவமா? இன்னும் கொஞ்சம் தான். கொஞ்சம் முயற்சி பண்ணா நிறுத்திடலாம். ருச்சியாவே கதற விட்டாச்சு. ஸ்டாப் ஆயிடுச்சா? உள்ள பூச்சிங்களுக்கெல்லாம் கொடுக்கு முளைக்கும்னு நான் என் கனவுல கூட யோசிச்சு பார்க்கல. ருச்சியாவே உங்களுக்கு புள்ள பூச்சியா? இவ்வளவு டெரரா இருந்துச்சு இந்த டைலாக்ல பேசு. நல்ல வேலை. நாம தப்பிச்சிட்டோம். எப்போ? எவ்வளவு நேரத்துக்கு அப்படி பிடிச்சிட்டு இருக்க முடியும்? இல்லை, இவன் காரை தான் நிற்க வச்சிட்டானே மண்ணை வச்சு. இருந்தாலும் டவுட்டா இருக்கு. அவன் என்னெல்லாம் பண்ணுவானோ தெரியல. ஆனா இப்ப ரெண்டாவதா ஒரு கல் இறங்குதே, அதை என்ன ரெண்டாவதா? அது மேலேயே ஐயோ, மனுஷன் தானே. என்ன இது? என்ன நடக்குது அங்க? நமக்கு வந்த தகவல் படி வானத்தை மறைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய கல் 4வது கம்பெனியோட போர்க்களத்துல விழுந்திருக்கு. அதுதான் இந்த அதிர்வுகளுக்கு காரணம். அந்த தாக்குதலுக்கு பிறகு அங்கிருந்து ஏதாவது தகவல் வந்துச்சா? அது ரொம்ப பெருசா இருக்கு. அதனால ஒரே சமயத்துல பல பேரை கொல்ல முடியும். சந்தேகமே வேண்டாம். இது மாதராவோட ஜுட்சுவா மட்டும்தான் இருக்க முடியும். லேடி சுனாடே, இது இப்படியே போச்சுன்னா நானே அங்க போறேன். இவனால சமாளிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஏய், தாண்டா ரியல் வாரே ஸ்டார்ட்.
எல்லாம் முடிஞ்சது. என்ன இது? எவ்வளோ பேரை சமாளிச்சிட்டாங்க, ஒருத்தனை சமாளிக்க முடியல. என்ன ஆச்சுன்னே தெரியல. எதுக்காக இப்படி பண்ணீங்க? நட்டோ காப்பாத்தி விட்டுருக்க. காப்பாத்தவா இவ்வளவும்? நீ க்ளோனா இருந்தாலுமே இங்க இருக்கிற மக்களோட வெற்றிக்கு நீ நிச்சயம் தேவை. அதனாலதான் நான் உன்னை காப்பாத்தினேன். சுச்சிக்காக தாத்தாவுக்கு என்னாச்சு? சுச்சிக்காக தாத்தா ஒரு மண்டை டேமேஜ் ஆச்சு. நீ கவலைப்படாம இரு, அவரு இன்னமும் உயிரோட தான் இருக்காரு. இதையும் தாங்கி உயிரோட இருக்கிறான்னா பெரிய விஷயம். காரா இருக்கான். இதுதான் சேஜ் ஆஃப் 6 பார்ட்ஸ் உடைய உண்மையான சக்தின்றீங்களா? இந்த இடம் என் பழைய நினைவுகளை தூண்டுது. கபூட்டோ, ஒன்னதான். என்னை பத்தி இன்னும் உனக்கு வேற என்ன தெரியும்? உண்மையை மட்டும் சொல்ல. இது சாதாரண யுகம் தான். நீங்க முதல் ஹோக்காகே ஹாஷிராமாவை எதிர்த்து ஃபைனல் வேலியில சண்டை போட்டப்ப அந்த சண்டையோட முடிவுல நீங்க உண்மையிலேயே சாகல. அன்னைக்கு அந்த சண்டையில முதல் ஹோக்காகே கிட்ட நீங்க தோத்து போனது வேணா உண்மையா இருக்கலாம். ஆனா அன்னைக்கு அவரோட பலத்துல ஒரு பகுதி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நான் சொன்னது உண்மைதானே? அதுக்கப்புறமா தான் நடக்கிற எல்லாத்தையும் நான் கணிச்சேன். அப்ப என் திட்டம் என்னன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும்ல. அது எனக்கு முழுசா தெரியாது. ஆனா நானும் உங்க கூட்டாளிங்கிறத மறந்துடாது. உங்க பேரை சொல்லி சுத்திக்கிட்டு இருக்கிற அந்த போலியான மாதரா உங்க திட்டத்தை நிறைவேற்றுவானா இல்லையான்னு நிச்சயமா சொல்ல முடியாது. உங்களுக்கும் தெரியுமா அது? அப்புறம் இன்னொரு விஷயம், அங்கங்க இன்னும் ஒரு சில பேர் உயிரோட தான் இருக்காங்க. குறிப்பா சூச்சிக்காக காசேக்காக இன்னும் சாகல. என்ன பண்ண போறீங்க? அது எல்லாத்துக்கும் முன்னாடி நான் உன்னை சோதச்சாகணும். சமனிங் ஜுட்சு. நைட் எல்லாம் அவங்க சமனிங்க. என்ன இப்ப இழுக்கக்கூடிய அந்த சக்கரா அது மாதராது தானே? அஃபெக்ட் ஆகுது. அதுக்காக தான் இவ்வளவு பெரிய போர் தொடர்ந்து நடக்குது. இப்ப வரைக்குமே அந்த 9 டெயில்ஸ் ஒரு ஜின்சுர்கிக்குள்ளதான் அடைஞ்சிருக்கு. அங்க பாருங்க, சீலிங்னால உள்ள அடக்கி வச்சிருக்கிற ஜின்சுர்கி அவன் தான் நருட்டோ உசுமாக்கி. உசுமாக்கியா? அவன் மீட்டோ கிளான சேர்ந்தவனா? ஏன்னா அந்த கிளான சேர்ந்த ஒரு பொண்ணு என்னை ஏற்கனவே தாக்குனா. இப்ப இது வேறயா? ஷினோபி நிலையில தான் இருக்கு. இவனை புடிச்சு நாம என்னதான் முயற்சி பண்ணாலும் இவன் கிட்ட இருந்து எந்த தகவலும் கிடைக்காது. இந்த குளோனை விட்டு உண்மையான நருட்டோவை தேடி போவோமா? தேவையில்லை. எனக்கு இன்னொரு வேலை பாக்கி இருக்கு. இப்பவும் மக்கள் உயிரோடு இருக்கிற இந்த இடத்துல அதை பண்ணாதான் சரியா இருக்கும். அது அவங்கதான் இந்த திசையில தான் இருக்காங்க. Wood style. Forest emergence. Wood style user-ஆ? இத நம்மளால கண்டிப்பா தடுக்கவே முடியாது. அதான் சொன்னாங்க ஃபர்ஸ்ட் ஒர்க் ஆகிட்டு ஏதோ எடுத்து ஏதோ பவர். என்னங்க நடந்துச்சு இப்போ, என்னங்க இதெல்லாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுங்க. அவரை பார்த்தா இந்த போர்லேயே பிறந்து வளர்ந்து அங்கேயே எங்களுக்கு பொழுதுபோக்கே போர் தாண்டான்னு சொல்கிறவன் தாங்க இப்படி அடிப்பாங்க. அதாவது பவர் எதுவுமே யூஸ் பண்ணல, டைரக்ட் அட்டாக்கு கை கால் தாங்க பேசிச்சு. நான் கூட ஷேகான் இது போட்டுருவாரு அந்த மாதிரிலாம் என்னென்னமோ நான் கற்பனை பண்ணிட்டேன். பார்த்தா டேரெக்டாக எல்லாரும் பிச்சு மேயிறாரு. என்ன நடந்துச்சுன்னே எனக்கு புரியல. இந்த கண்ணு போன போக்கு இருக்கு எப்பா, அதெல்லாம் பேயை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஒரு மனுஷனா இப்போ ரீஅட்மிட் பண்ணி தான் வந்திருக்காரு, இப்போ பேய் தான் அவர்.
ஆனால் இப்போவே ரீஇன்வெஸ்ட் பண்ணி வந்ததுக்கே இந்த லெவல்னா இந்த மனுஷெல்லாம் உயிரோடு இருந்தப்போ ஃபர்ஸ்ட் ஒர்க் எல்லாம் எப்படி சமாளிச்சாருன்னு எனக்கு தெரியல. அவர் எவ்வளோ பெரிய ஆள்றா இந்த ஆளுக்கெல்லாம் ஃபைட் பண்ணியிருக்காருன்றது வந்து என்ன நடக்குதுன்னு புரியல. எல்லாமே சர்ப்ரைஸ் தான் இருந்தது. மனுஷன் நார்மல் ஃபார்மில் இருக்கும்போது இவ்வளோ பவர்னா மேற்கொண்டு பவர் பில்ட் ஆகிறத பார்த்தா யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அதான் இத்தனை நாள் வந்து மாதரான்னு சொன்னதுக்கு இப்பதான் அது ஏன் சொல்றாங்கன்றதே புரியுது. இத்தனை நாள் அந்த பேர் கேட்டுனே இருந்தோம். இப்போ ரீஅனிமேஷனாக இருந்தாலும் அவரே வந்து நிற்கும் போது ரீஅனிமேஷன்ல இவ்வளோ பவர் இப்படி பண்றாரு அப்படின்னா எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ நம்ம மாதரா மாதிரி ஒருத்தர் இருக்கால, அப்போ அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? இவரையே வந்து இந்த மாதிரி பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கிறானா, அப்போ அவன் எப்படிப்பட்ட கொடூரமான ஒரு ஆளா இருப்பான்ற மாதிரி தோணுச்சு எனக்கு. அதான் அந்த மாதரான்ற பேர் சொல்கிறப்ப எல்லாருக்குமே அல்லு விட்டுச்சு. அந்த பயத்தை மட்டும்தான் வச்சு ஒருத்தன் இவ்வளோ ஆட்டம் ஆடிக்கிறான். அந்த பயம் என்னன்றது இதோ இவர் வந்து இப்போ இறங்கும் போதே தெரியுது. அது என்ன சொல்கிறதுனே எனக்கு புரியலைங்க. இப்போது இந்த கதையே வந்து நாங்கள் போன விஷயம் சொன்ன கதையே டோட்டலாக சேஞ்சு. இத்தனை நாள் நாங்கள் நினச்ச கதையே வேறு. இப்போ தான் கதையே தொடங்குற மாதிரி இருக்குது. இத்தனை நாள் நீங்கள் பார்த்தது எல்லாமே பொய். இப்போ தான்டா கதையிலேயே ட்விஸ்ட்டு அப்படின்ற மாதிரி இவர் வந்து இறங்கும் போதே எங்களை எக்கச்சக்க குழப்பம். இப்போ இவர் பவர் பார்க்குறப்போ யார் நீ அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுவும் எல்லா பவருமே எடுக்கிறாரு. ப்ளஸ் எனக்கு வந்து பாகுபலியில் எப்படி பிரபாஸ் அவர் வந்து கூட்டத்தை ஒரு ஆளாக போய் சமாளிப்பார், எப்படி அடிப்பாரோ அந்த மாதிரி பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஒரு ஆளாக எல்லாத்தையும் அடிச்சு போட்டு தள்ளிட்டே இருந்தார். அந்த ஃபைட்டிங், அந்த ஸ்டைலு, அந்த ஃபைட்டிங் பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருந்தது, பிரம்மாண்டமாக இருந்தது. அதாவது மங்கிக்கையோட அடுத்த ஃபார்மே வந்து ரினிகன் தான் போல இருக்குது. அப்படிதான் இவங்க சொன்ன மாதிரி எனக்கு புரிஞ்சது. அப்போ நெக்ஸ்ட் லெவல் வந்து ரினிகன் எடுக்கிறது தானே இவங்க இது அப்படின்றது வந்து என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியலையே. நான் கூட இவர் என்னடா ரினிகன் வச்சுக்க இது எப்படா வந்துச்சு அப்படின்னு பார்த்தா நான் அப்போவே வந்து அட்டன் பண்ணிட்டேன் அப்படின்றாரு. என்னென்னமோ அது இப்போ நம்ம பெயின் எடுத்தப்பவே அந்த என்ன சொல்கிறது விண்கல் வந்து அந்த சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த அளவு கூட இது வந்து அதோட 10 மடங்கு இருக்குது. இதெல்லாம் காட் லெவல் பவர் இது. அது உச்சியா கிளான் சேர்ந்த ஒருத்தர் ரினிகன் வச்சுன்னுறாரு, எடுத்து 2 கல்ல அசால்ட்டாக போட்டு நின்றுக்கிறாருன்னா என்னன்னு சொல்கிறது. பெயின்லாம் இது எடுக்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகும், ரொம்ப டைம் ஆகும். இவர் அசால்ட்டாக என்னமோ 2 உண்டிகோல் எடுத்து போடுவாங்க அந்த மாதிரி போட்டுனுக்கிறாரு. உச்சியாக எப்படியேப்பட்ட ஆள் எவ்வளோ பவர்ஃபுல்லாக பார்த்தது. அவரே வந்து யார் இந்த குள்ள பையன்றாரு, புள்ள பூச்சின்றாரு, யார் காராவை சொன்னார் அவரு சொன்னாருன்னு தெரியல. இல்லை அதான் ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்குது. அவ்வளோ விஷயம் பண்ணுறாரு. அது ஃபர்ஸ்ட்டே ரொம்ப பிடிச்சி போச்சு. என்னன்னா அவ்வளோ கூட்டத்தை பார்த்துட்டும் தனியால ஓடி வந்து ஃபைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தாரு பாருங்க. அதுவே எனக்கு பயங்கரமாக இருந்தது. அவர் வந்து என்ன சொல்றது, எல்லாரையும் ஒரு மாதிரி பேசினாலும்ல அந்த அளவுக்கு அவர்கிட்ட அந்த பவர் இருக்குது, அந்த கம்பீரம் கர்வம் இருக்குது, இருக்கு. அந்த கருவும் இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது தெரியுது. எல்லாத்தையும் அசால்ட்டாக எடுத்துட்டு அந்த மூஞ்சில் அந்த ரியாக்ஷன் பண்ணும் ரொம்ப சாந்தமாக, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி அந்த ஃபேஸே அப்படி இருக்குது. அவ்வளோ விஷயத்தையும் பண்ணிட்டு அதான் சொன்னேன், போர் பார்த்தவங்க தான் இப்படி நடந்துப்பாங்க. இதெல்லாம் ஒன்றுமே இல்லாத விஷயம் தான். இப்போ எவ்வளோ பார்த்த ஒரு ஆள், எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான ஆள் இருக்கணும்னு அந்த ஃபேஸ் சொல்லுது, அந்த கண்ணு சொல்லுது. அது அதுதான் சொன்னேன், அந்த மூமெண்ட் ஒன்றுப்பா இப்படி இப்படி இப்படின்னு அந்த கண்ணு ஷேக் ஆச்சு, அரண்டு போயிடாங்க. அதெல்லாம் பார்த்தா உனக்கு மாத்திரை இங்கே சிங்கிளாக வர்றது உனக்கு ஆச்சரியமா இவ்வளோ பேர் பார்த்து. எனக்கு என்னன்னா இப்படிப்பட்டவன் தெரிஞ்சோ இவ்வளோ பார்க்கணும்னு தெரிஞ்சோ இவங்க ஓடியாந்தாங்க பார்த்தியா நம்ம ஷினோபிஸ். எனக்கு அவங்களும் வந்து என்ன சொல்றேனே தெரியல. நான் கூட பயந்து அப்படியே நடுங்கி நின்றுவாங்கன்னு நினச்சேன். பரவாயில்ல வா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஆனால் இது வரைக்கும் ஷினோபிஸ் யாரும் பேக் அடிச்சு நான் பார்த்தே இல்லை. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் முதுகு காட்டி ஓட்டினது. ஓட வச்சிட்டாரு. இவ்வளோ பெரிய விண்கல்லாம் எடுத்து போட்டால் எவன் என்ன பண்ண முடியும்? பதறிட்டாங்க ஒரு செகண்டு. ஏதோ முடிஞ்சது காரம் ஏதோ உண்டு. அந்த மெயின் ஆளுங்களை மட்டும் அவர் போட்டு காப்பாற்றின ஷீல்டுனா மொத்த பேருங்காலி. இங்கே நருட்டோ இல்லை தான் அது. அப்போ கூட அவன் இங்கே இல்லைன்னா என்ன ஆகுறதுன்ற மாதிரி இருந்துச்சு. அவன் பவர் கூட எடுக்கிறாரு, உறிஞ்சி எடுத்துட்டாரு. எவ்வளோ பவர்ஃபுல்லாக பார்த்தது. அது இதுக்கு முன்னாடி வந்த பெரிய பெரிய ஆளுங்களாம் இதை வச்சு தான் முடிச்சானே. பட் அதையும் ஒரு ஈஸியாக இது பண்ணி ரெடிங்க நிறுத்தாரு. டக்குன்னு அது ஒன்றுமே இல்லாத மாதிரி ஆகிப்போச்சு. இதுக்கு மேலே நருட்டோ என்னத்தை எடுக்கிறதுன்ற மாதிரி இருக்குது. இன்னும் அவன் ஃபுல் ஃபார்ம் எடுத்து அது எடுத்தாதான் தெரில. இப்போ அவன் வந்து அந்த ஃபார்முக்கு மாறினா கூட ஒரு முன்னாடி வந்து அது செல்லுமானே தெரியல. இவர் இருக்க பவருக்கு எனக்கு எதுவுமே வேலைக்கு ஆகாதுன்ற மாதிரி இருக்குது. அதாவது மனுஷன் வந்து ஃபஸ்ட்டு அந்த கண்ணை பார்க்குறப்போ கெஞ்சிஸை போட்டுருவாரு, போட்டுட்டு ஏதோ பண்ணப்போ அப்படி தான் நான் ஃபீல் பண்ணேன். பட் இப்படி வந்து அட்டாக் பண்ண எனக்கு வந்து அது பத்தலை. திரும்ப திரும்ப போய் அதை பார்க்கணுன்ற மாதிரி இருக்குது. எனக்கு நான் அதுதான் படப்படப்படம் போய் சீக்கிரம் பார்த்து திரும்ப போய் அதை ஒரு பார்க்கணுன்ற மாதிரி அவ்வளோ ஆர்வமாக இருக்குதுங்க. அது என்ன மனுஷன், என்ன ஆலியா நீ, இன்னும் உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கே எங்களுக்கு நிறைய வேணும் போல இருக்குது. அவ்வளோ விஷயம் நீ வச்சுன்னுக்கிறியன்ற மாதிரி இருக்குது. அதே மாதிரி கபட்டை சொன்னால் நீங்கள் வந்து அன்றைக்கி ஃபைட்டில் ஃபஸ்ட் கிட்ட தோத்திங்க தான், ஆனால் சாகலை. ஆனால் அவருடைய பவர் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு இதோ இப்போ உச் ஸ்டைலில் எடுக்கார் லாஸ்ட்டாக. இன்னும் என்னென்ன இருக்குதுன்னு தெரியல, இன்னும் எவ்வளோ சரக்கு உள்ளே வச்சுன்னுக்கிறான்னு தெரியல. இந்த மாதிரி எடுத்துகிட்டே இருந்தால் இதெல்லாம் வந்து பெரிய பெரிய பவர். இவர் அசால்ட்டாக எடுத்து போட்டுட்டு நின்றுங்கிறாரு, அது ரீஎமிஷனில் இருக்கிறாரு. அப்படின்னா யார் வந்து இப்போ காப்பாற்றுவா களத்தில் யார் பாட்டி வருது, இந்த பாட்டி இருந்தால் கூட
எனக்கு தெரியல இவங்க முன்னாடி வந்து ட்விச்சுக்காகவே இப்படி வெல்றப்போ இன்னும் யார் வந்து என்ன பண்ண போறான்னு எனக்கு தெரியலைங்க. ரொம்ப டஃப்பாக பார்ப்போம் வந்து எனக்கு இப்போ தான் வாரே ஸ்டார்ட் ஆன ஃபீல் இருக்குது. இத்தனை நாளும் பார்த்தெல்லாம் சும்மா ட்ரைலரா இதாண்டா மெயின் பிக்சர் நான் காட்டுறேன்டா வார்னா என்னன்றது இவர் தான் இப்போ காட்டுறாரு. அதான் எனக்கே வந்து இவர் பண்ற விஷயங்கள்லாம் பார்த்துட்டு எக்ஸைட்மெண்ட்ல நான் இன்னும் வளர்ந்துக்கிறேன். பாகுபலி அவன் நடிச்சாலும் ஹீரோவை அவன் வந்துக்கிறேன். அந்த அளவுக்கு அது ஒரு பயங்கர ஆறாக இருந்துச்சு. இல்லை எனக்கு மரியாதை வர்றது காரணம் இப்போ ஒரு கெட்டவர் நல்லா அது இல்லை. என்னதான் இருந்தாலும் மூத்தவர் அந்த டைமுக்கு வாழ்ந்த ஒரு ஆள் இல்லையா. இப்போ 4-5 தலைமுறைக்கு முன்னாடி இருந்தவங்கனால அந்த இவர் வந்து நிற்குது. அது நடந்ததை பொறுத்து எப்படி இல்ல அது ஆரம்பிச்சு என்னதான் எனிமையா இருந்தாலும் அவங்கள்ட்ட இருக்கிற அந்த பவரை வந்து நம்ம ஆச்சரியப்படாம இருக்க முடியல. அது பயங்கரமா தான் இருக்கு. ஆமாம் இதுக்கு முன்னாடி வந்த எல்லாரையுமே நாங்கள் அப்படி தான் பார்த்தோம். எல்லாரோட பவருமே மேசிவாக தான் இருந்துச்சு. நம்ம மிஸ்ஸுக்காக அவதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் அதெல்லாம் தூக்கி சாப்பிட்றது ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்தவங்கலாம் பார்த்தா வந்தாங்க அந்த அட்டாக்லேருந்து ஓகேடா எங்களை சீக்கிரம் அனுப்போம் அவங்க டிப்ஸு கொடுத்தாங்க எங்களை அடக்குங்கடான்னு சொன்னாங்க. பட் இது வரும்போதே உடச்சின்னு வந்துச்சு. அது பொடியே உடச்சின்னு வந்து ஆக்ஷனுக்காகவே வந்து ஒரு ஒரு மனுஷனை தயாரிச்சு அப்படி இருக்கும் அடித்தடிக்காகவே அந்த மாதிரி வந்தோடனே எனக்கு கை காலம் பரப்பறங்க ரொம்ப நாள் ஆச்சு அடிச்சு ரத்தத்தை பார்க்காம நீங்கள் போக மாட்டான்னு ஒரு வெறி இருக்கும் பார்த்தீங்கன்னா. அதுதான் அது மாட்டினாங்கடா வாங்கடா அப்படின்னு சொல்லி துடிக்கிற மாதிரி இது. அது ரத்த காவி எப்போ வாங்குவோன்னு துடிப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு இல்ல மனுஷன். எனக்கு இது பார்க்க என்ன தோணுச்சுன்னா இப்போ எல்லா பவருமே இவர்கிட்ட இருக்குன்னா நம்ம இட்டாச்சியோட பவர்லாம் இருந்தா என்ன பண்றோமே எனக்கு தோணுச்சு. ஏன்னா இட்டாச்சில வந்து இப்படின்றதுக்குள்ள முடிச்சிடும் அவன் நினைச்சா. ஸோ இப்போ இவர்கிட்ட வந்து அந்த அவரோட அந்த பவர்ஸ்லாம் இருந்துச்சுன்னா என்ன பண்றதுன்ட்டு எனக்கு இட்டாச்சி சொன்ன டைலாக் அது பெயினை முடிச்சுட்டு போனா பார்த்தீங்களா மாதுரா நீங்கள் பார்த்துக்கோங்க நான் அவனை பார்த்து மனுஷனை யாருக்கிட்டையா கோத்து விட்டு போய்கிறேன் உன் கிளானை சேர்ந்து இவன் மிருகன்னு சொல்ல மாட்டேன். ஒரு வார்னிங் மாதிரனா யார் என்னென்ன பவர் இருக்குது ஏதாவது ஒன்று டிப்ஸாவது கொடுத்துக்கல இல்லை அசால்ட்டே நான் பக்கத்து வீட்டு வயமே சொல்லிட்டு போகிறேன் மனுஷன் ஏன் அப்படின்ற மாதிரி இருக்கும். என்ன இதில் சொல்லிட்டு போனான்னு தெரில எனக்கு இட்டாச்சு. இதெல்லாம் சமாளிக்கூட ஆளே நீயே வந்தாலே எனக்கு தெரிலங்க. இப்போது இது வரைக்கும் இப்படி ஒரு ஃபயர் வந்து விட்டு நாங்கள் பார்த்ததில்ல. உச்சக்கலானில் யாருமே இது வரைக்கும் அந்த மாதிரி பார்த்தே ஞாபகமே இல்லை. ஒரு அளவுக்கு தான் இப்போ இட்டாச்சது கூட இந்த அளவுக்கு இருக்காது. இவர் போட்டதுக்கு ஊரே பார்த்தின்னு இருக்காங்க 5 பேர் 6 பேர் சேர்ந்து அந்த தண்ணி விட்டான்னு வச்சாங்க. எனக்கு தெரிஞ்சு டெம்மாரி மட்டும்தான் பறக்க விட்டா ஒரு 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 10 ஸ்டெப்புக்கு அதுக்கே வந்து எழுந்துட்டு தூஸ் தட்டுற மாதிரி இந்த வரண்டி மாலை அப்படின்ட்டு ஃபயர் விட்டது வந்து அவர் எங்கேயோ ஆமா அது டக்குன்னு அவர் அந்த அவ்வளவு தூரத்துக்கு ஓடும்போது நம்ம ஆட்கள் யாராவது அடிச்சிருப்பாங்கன்னு கூட நான் நம்பல. யாரும் புதுசா வந்துக்கிறாங்க போல பவர்ஃபுல்லா என்ட்ரி ஆயிட்டாங்க போல அப்படின்னு நினைச்சு பார்த்து நம்ம டீம் அந்த டெமாரி தான் அதை டெம்மாரி கை பண்ணிருக்காங்க. வச்சு அதுவே பெருசாக இருந்துச்சு. ஏன்னா நருட்டோ கூட தொட முடியலன்றப்ப டெம்மாரி மட்டும்தான் ஏதோ ஒரு வின்ஸ்டைல் மட்டும் அவர்கிட்ட ஏதோ கொஞ்சம் வேலை செய்யுதுன்ற மாதிரி இருந்துச்சு. மீறி ஒன்றும் வேலைக்கு ஆகல. இதுக்கு மேலே பாட்டி வந்து எல்லாருமே வரணும்னு நினைக்கிறேங்க. மொத்த பேர் இங்கே வந்தால் தான் ஏதாவது பண்ண முடியும். அப்போ கூட தெரில இன்னும் பவர் இன்னும் இவ்வளோ சர்ப்ரைஸ் வச்சுக்கிறான்னு ஒன்று இருக்குது. கபட்டை இந்த கம்னாட்டி வேறு பவர் வேறு இருக்க இன்னும் கொடுக்குறான். அதாவது சொன்ன டைலாக் வந்து நீங்கள் இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கணும் உயிரோட இருக்கும்போது எப்படி இருந்தோம் உனக்கு தெரியுமா முதல்ல சின்ன பையல அப்படின்ற மாதிரி இருக்குது. இதுவே அவர் கம்மியாக தெரியுதுன்னா அப்போ அந்த டைமுக்கு எப்படி இருந்திருப்பாருன்னு யோசிச்சு பார்த்துனுக்கிறேன். இப்போ நினச்சி பார்க்கறதுக்கு அப்படி இருக்குது. ஆனா யாருமே வந்து மாதரா பத்தி அடுத்து வர யாருக்கும் சொன்னதே இல்லையா என்னன்றது தெரியல. அப்படி சொல்லியிருந்தா மாதரா இப்படி பவர் இவர் இப்படிப்பட்டவர் அப்படின்றது எதுனாலும் ஒரு ஐடியா இருக்கும்ல. அப்படி மேபி நிறைய பேருக்கு தெரிஞ்சிச்சான்னு தெரியல. மாதரான்னு தெரியுது பட் இவர் இப்படி இருப்பாரான்றது இவங்களுக்கே இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தது. இல்லை இப்போ ட்விச்சுக்காக தெரியும்னு நினைக்கிறேன். அவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துருக்கிற மாதிரி தெரியுது. அவரு கூட இதை அதாவது சொன்னால் எல்லாருமே பயந்து நடுங்கிடுவாங்கன்ற தேவை மறைச்ச மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஒரு மனுஷன் வந்து இப்போ இந்த ஆட்டம் ஆடுறான்னா அந்த டைமில் என்னென்ன ஆட்டம் போட்டிருப்பேன் அதெல்லாம் சொன்னால் எல்லாம் பயந்துருவாங்க இவர் வந்தாலேன்றதுனாலே மறைச்சிக்கலாம். அதனால தான் இப்போ அட்லீஸ்ட் ஏதோ சண்டை போடுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. இன்னும் இவனை பற்றி தெரிஞ்சிருந்தா அப்பயே ஓடி இருப்பாங்கன்னு தான் சொல்லணும். அண்ட் நான் இன்னொரு விஷயம் என்ன நினச்சேன்னா இப்போ முகமுடி அங்கே மாதுரான்னு சொல்லி பேர் சொல்லி அதை ஏமாத்திருக்கிறானே அதை பற்றி சொல்கிறப்போ இவர் கோவப்படுவாருன்னு நான் நினச்சேன். ஆனால் இது தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிறாங்க. உங்கள் முகமில் இந்த மாதிரி பண்ணிட்டுருங்க ஒருத்தன் அவன் வந்து உங்கள் இதுவை வந்து பண்ணுவானா இல்லையான்னு தெரிலன்றப்போ இப்போ உங்களுக்கும் தெரியுமா அது என்ன கனெக்ஷன்றதே புரியல. இவரு எப்பயோ இறந்தவர் தானே இப்போ தானே எழுறாரு. இது இப்போ நடக்கிற விஷயம். இது என்ன கனெக்ஷனில் போகுது இவன் கபட்டை என்ன கனெக்ஷனில் பேசிகிட்டு இருக்கான்றதே எனக்கு புரியல. என்னமோ எல்லாமே எனக்கு குழப்பமாக இருக்குது. ஓகே இதெல்லாம் வீடியோ முடிச்சுப்போம். மறக்காம ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.